வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். தமிழை பழி வாங்குறதுக்காக போஸ் பட்டாசை கொளுத்தி விட்டுறாங்க. அதுல பயங்கர காயாயிருது தமிழுக்கு. இந்த பட்டாசை கொளுத்தின போஸ் மாட்டுவாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல நமக்கு பாயிண்டையும் கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நம்ம தமிழ் கருப்பண்ண நடேசண்ண அதுக்கப்புறம் தமிழோட தங்கச்சி இவங்க எல்லாரும் சூப்பரா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி தான் சொல்லி வச்சிருக்காங்களே போசு கிட்ட, பட்டாசு வெடிக்கிறதுல எப்படியாச்சும் அந்த தமிழ் சிக்கணும், இன்னைக்கு ஒரு சம்பவம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால போஸ் என்ன பண்றாருன்னா ஒளிஞ்சு கிழிஞ்சு வந்து பட்டாசு வெடிக்கிற இடத்துல வந்து ஒளிஞ்சு நின்னுக்கிறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த பட்டாசு பாக்ஸுக்கு பின்னாடிதான் இருக்காரு. நம்ம தமிழ் பெரிய பெரிய பட்டாசெல்லாம் எடுக்கலான்ட்டு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த சமயம் பார்த்து போஸ் என்ன பண்றாருன்னா ஒரு கம்பி மத்தாப்பை எடுத்து பத்தி பட்டாசு பாக்ஸுக்குள்ள போட்டு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இது தெரியாத நம்ம தமிழ் வேகமா பட்டாசு பாக்ஸ்ல இருக்கிற பட்டாசு எடுக்க வர்றாங்க. அவ்வளவுதான், பட்டாசு அங்க இருந்ததெல்லாம் பயங்கரமா வெடிக்குது. இத பார்த்து பதறி போயிடுறாங்க கருப்பண்ணா நடேசண்ணா. நம்ம தமிழோட தங்கச்சி எல்லாம் ஓடி போறாங்க. ஆனா அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்துல போகவே முடியல. தமிழ் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பட்டாசு தமிழை சுத்து போட்டுருது. இது எல்லாத்தையும் போஸ், ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் நின்று நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே தெரியல. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. கருப்பண்ணா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. தமிழ் தமிழ்னு சத்தம் போடுறத பார்த்துட்டு என்ன கருப்பு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதுக்குள்ள சேது என்னடா இது மாமா சத்தம் கேக்குதுன்னு வந்து பாக்குறாரு. டம்மு டும்முன்னு வெடிச்சிட்டு இருக்குது. அண்ணே என்னாச்சு அப்படின்னு நடேசனை பார்த்து கேக்குறாரு. சேது அதுக்கு கருப்பண்ணா சொல்றாங்க, டே சேது, தமிழ் இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டாடா, சீக்கிரம் வாடா, எங்கனால போக முடியல, எப்படியாச்சும் காப்பாத்துடா தமிழ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஏன்னா தமிழ் இருக்க இடத்த பக்கமே இவங்க போக முடியல. ரொம்ப எல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்குது. அப்பதான் சூப்பர் ஐடியா பண்றாரு சேது. வேகமா போறாரு. ஒரு கம்பளியை எடுத்துட்டு வந்து அதுவும் அந்த பால்கனியில இருந்தே ஜங்குன்னு கீழே குதிச்சு நம்ம தமிழ் மேல அந்த போர்வை போட்டு ஒரு சுத்து சுத்துறாரு. அவரும் ஜேந்து சுத்துறாரு. அப்ப அந்த தீயெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிருது. ஆனா தமிழுக்கு செம்ம அடிபட்டு இருக்கு. தமிழ் இதெல்லாம் மயக்க வேற அடைஞ்சிடறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் அப்பதான் வெளியே வர்றாங்க. தமிழுக்கு அடிபட்டதை பார்த்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. இதெல்லாம் மயக்க வேற ஆயிட்டாங்க. தமிழ் தமிழ் தமிழ்னு எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க. ஆனா எழுந்திருக்கவே இல்லை தமிழ். உடனே மோகனா என்ன பண்றாங்கன்னா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சேதுகிட்ட குடுக்குறாங்க. தண்ணி தொளிச்சு பாக்குறாங்க. அப்பயும் எழுந்திருக்கவே இல்லை. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. பாட்டி பதறாங்க. வயிற்று புள்ளக்காரியா வேற இருக்காடா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் சொல்றாங்க, ஆமாடா சேது, ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, கருப்பு வண்டி எடு, முதல்ல தமிழ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு எல்லாரும் போறாங்க. தமிழுக்கு கை காலு எல்லாமே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த போஸுக்கு அப்பாடா இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழுக்கு செம்ம அடிபட்டு இருக்குல்ல, அதுல சந்தோஷம் வேற. ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் வர்றாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன போஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்புறம் சந்தோஷமா இல்லாம எப்படிமா இருப்பேன், அந்த தமிழ் என்னென்ன பாடுபடுத்துறான் நம்மள, இப்ப பாரு எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா எனக்கும் அதனால தாண்டா சந்தோஷமா இருக்குது, நான் நினைச்சுக்கிட்டு இருந்ததை நீ தாண்டா நடத்திருக்க, நீ தாண்டா என் பையன் அப்படின்னு சொல்லி பாராட்டு வேற பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி தாமரை ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் ஒரு டவுட் இருக்குது. கரெக்டா அவங்க அம்மா வர்றாங்க. என்னடி ஏதோ யோசனையில இருக்க, தமிழுக்கு வேற அடிபட்டு இருக்கு, சந்தோஷப்படாம நீ என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? மா தமிழுக்கு அடிபட்டதெல்லாம் சந்தோஷம்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்கேன், இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் இருக்குதுமா. என்னடி உனக்கு டவுட்டு? அது இல்லம்மா, பட்டாசு எல்லாமே நல்ல பட்டாசு தான் வாங்குவாங்க, நல்ல கம்பெனியில் தான் வாங்கியிருக்கு, இது மாதிரி வெடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அப்புறம் எப்படி பட்டாசு வெடிச்சதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னன்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி சாவித்திரி சொல்றாங்க, என்னடி இதுல ஒரு டவுட் இருக்கு, அவ ஓவராலா ஆடிட்டு இருந்தா பட்டாசை வச்சுக்கிட்டு, அது மாதிரி ஏதாச்சும் பண்ணி பட்டாசு வெடிச்சிருக்கும். ஏ சாவித்திரி உனக்கு அறிவே இல்லையா, அப்படிலாம் ஆளே இல்ல, அந்த தமிழ் ரொம்ப உசார் பாட்டி பார்த்துதான் பட்டாசு வெடிப்பா, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு, இதுல இந்த போஸோட கை இருக்குமோன்னு யோசனையா இருக்குது அப்படின்னு தாமரை சொன்னோன்னே, என்னடி சொல்ற? ஆமாமா, இந்த போஸ் அவங்க குடும்பம் எல்லாமே பாரு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏ நம்ம சந்தோஷமா இல்லையா, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற? அப்படி இல்லம்மா, இப்போ நம்ம சந்தோஷம் தான் படுறோம், ஆனா அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டோம்னா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அத மாதிரி இருக்காங்கம்மா, அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. என்ன தாமரை சொல்ற? ஆமாமா, அந்த போஸ், அந்த ஈஸ்வரி, சித்ரா தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. அப்ப என்ன, நமக்கும் சந்தோஷம் தானே
பண்ணா பண்ணிட்டோம், இப்ப என்னம்மா அப்படிலாம் இல்லம்மா. நம்ம ஈஸ்வரியோட டீம் மட்டும் இத பண்ணி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவங்கள மாட்டி கொடுத்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கலாம்ல. எப்படி ஐடியா? ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மாமா கிட்ட நல்ல பேரும் வாங்கின மாதிரி ஆச்சு, போஸ் ஃபேமிலிய மறுபடியும் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. கண்டிப்பா பெரிய மாமா சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாரு. எப்படி ஐடியா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர் ஐடியா ஐடியா அப்படின்னு சாவித்திரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. தமிழ்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கை கால் எல்லாமே காயமா இருக்கு. இன்னும் மயக்கம் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. தமிழுக்கு அடிபட்டதுனால குடும்பமே அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குது. பாட்டி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படிதான் ஆகணுமா, என் பேத்திக்கு தமிழ் செல்விக்கு என்னாச்சோ தெரியலையே, அவ வயிற்றுப்புள்ளக்காரியா வேற இருக்காளே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் திட்டினாலும் தமிழ் மேல ரொம்ப அன்பா தான் இருக்காரு. அந்த அன்பு பூரா மனசுக்குள்ள தானே போட்டு ஒழிச்சு வச்சிருக்காரு சேது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தமிழும் நல்லா இருக்கணும், குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் வர்றாங்க. டாக்டர் வர்றதை பார்த்தோன்னே எல்லாரும் போய் டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர் தமிழுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சேது மட்டும் வந்து எப்படி இருக்கு தமிழுக்குன்னு கேட்கவே இல்லை. அப்படியே தூரமா நின்று அழுதுகிட்டு இருக்காரு. டாக்டர் சொல்றாங்க, இப்போதைக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோங்க, பயங்கர காயம் பட்டிருக்கு. அதுவும் இல்லாம அந்த அதிர்ச்சியில அவங்க மயக்கம் போட்டு வேற விழுந்திருக்காங்க. அவங்க கர்ப்பமா வேற இருக்காங்கல்ல, அதுதாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி கேக்குறாங்க, குழந்தைக்கு ஒண்ணு இல்லையே, தமிழ் செல்வியும் நல்லா இருக்கும்போது குழந்தையும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா அதிர்ச்சியில தமிழ் செல்வி விழுந்திருக்காங்க கீழே, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு நாங்க பாக்கணும், அந்த ஷாக் அதிர்ச்சியில குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல, ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி ஒரு பக்கம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மோகனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கம், பேசாம வெளியூர்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா தமிழ அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் சொல்றாங்க, பொறுமையா இருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி பாக்குறேன், குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தா நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வெளியூருக்கு தான் கொண்டு போகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி டாக்டர் சீக்கிரம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு சேது. ரொம்ப ஃபீல் பண்றாரு. ச்சே, நம்மளும் கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சேது மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு, தமிழை என்னை மன்னிச்சிரு தமிழ், நானும் உன் கூட இருந்திருக்கணும், சே நான் தப்பு பண்ணிட்டேன் தமிழ், மன்னிச்சிரு தமிழ் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் கிட்டே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் சேது வேண்டிட்டு இருக்காரு, தமிழுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நீங்க தான் கடவுளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கோயில்ல சாமியை கும்பிட்டு திருநீர் எடுத்துட்டு நேரா தமிழுக்கிட்ட வராரு சேது. அப்பதான் தமிழ ஸ்கேன் பண்றதுக்காக ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு நம்ம தமிழை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. நம்ம போய் வச்சா நல்லா இருக்காதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த சைடு ஒரு நர்ஸ் போறாங்க. அந்த நர்ஸ் கிட்ட இந்த திருநீரை கொடுத்து, அந்த ஸ்ட்ரெச்சர்ல போகுதுங்களா, இந்த பொண்ணு நெத்தில வச்சு விட்டுறீங்களா அந்த திருநீரை அப்படின்னு கொடுக்குறாரு சேது. சரிங்க சார் அப்படின்ட்டு திருநீரை எடுத்துட்டு வந்து பூசி விடுறாங்க தமிழுக்கு. இத பார்த்துட்டு பாட்டி நடேசன், ராஜாங்கம், மோகனா, அண்ணாசியும் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி சொல்றாங்க, பரவாயில்லையம்மா, என் பேத்திக்கு நீ நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்ட பாரு, திருநீர் பேசி விடுறியே, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அம்மா நான் ஒண்ணு இந்த திருநீரை எடுத்துட்டு வரலம்மா, வேற ஒருத்தர் தான் கொடுத்து இதை பூசி விட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு கேட்கும் போது இதோ இவரு தானே திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்த சேது அந்த சைடு அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. யாரு ஒருத்தரை காணாமே அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. திரும்பி பாக்குறாங்க நர்ஸ், அட இங்கதாங்க இருந்தாரு, போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த மகராசனும் என் பேத்தி நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுருக்கான், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, அம்மா டாக்டர்மா கூட்டிட்டு போங்க என் பேத்தியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் தமிழ் மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கவே இல்லை. அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம தாமரை போய் இன்வெஸ்டிகேஷன் வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இந்த பட்டாசு வெடிச்சுது எப்படின்னு அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்தப்போ தமிழ் கீழே கிடந்தாங்க, பட்டாசு எல்லாமே வெடிச்சு சதறி இருந்தது. எப்படி பட்டாசு வெடிச்சிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து திடீர்னு ஒரு ஐடியா வருது, அட நம்ம வீட்டுலதான் சிசிடிவி கேமரா இருக்குதே, அதை பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ரூமுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா கரெக்டா அந்த சமயத்துல மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஆயிருக்கு, ரெக்கார்டே ஆகல. அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தாமரை, ஓ இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் இதை பண்ணிருக்காங்க, அதுவும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க தாமரை. அதனால என்ன செய்யலாம் யோசனை பண்றப்போ, தாமரையோட ஃப்ரெண்டு ஒரு சைபர் டெக்கை சேர்ந்தவரு. அதனால அவர்கிட்ட இதை கொடுத்து மீட்டெடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ அந்த நாளைக்கான ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து சைபர் டெக்ல இருக்கக்கூடிய ராகேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த வீடியோவை கொடுக்குறாங்க. ராகேஷ் சீக்கிரம் எனக்கு இதை ஃபுட்டேஜை ரெக்கவரி பண்ணி தந்துருவேல அப்படின்னு சொல்றாங்க. தாமரை இதெல்லாம் சிம்பிள் தாமரை, அதெல்லாம் ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். அவர் மட்டும் இந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ரெக்கவர் பண்றதெல்லாம் நோ ப்ராப்ளம், நான் பண்ணி தரேன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. தாமரையும் சரி அங்க ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு போய் அந்த வெடிச்ச இடத்துல போய் தேடி பாக்குறாங்க. ஒன்றும் கிடைக்கல. சரி எதுக்கும் இது எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பூரா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோவை அவங்க ரூம்ல போய் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழை ஸ்கேன் பண்ணிட்டு கூட்டிட்டும் வந்துடுறாங்க. அப்பயும் மயக்கம் தெளியவே இல்லை. இன்னமும் அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. பாட்டி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, தமிழ் கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்கம்மா இன்னும் கண் முழிக்கல, நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க கண் முழிச்சாதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. என்னமோ ஸ்கேன் கீடுன்னு பண்ணி பார்த்தீங்களே, குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. மோகனா சொல்றாங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் தெரியும், அதுக்கப்புறம் நாங்க என்னனாலும் பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு இருக்காங்க பாட்டி. ஏன் பேத்திக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவ குழந்தையும் நல்லா இருக்கணும், அவளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேது செம்ம டென்ஷன்ல இருக்காரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்காரு. டாக்டர்கிட்ட போய் நேரா கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. சார் கண்டிஷன் ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருக்கு சார், பாட்டி எல்லாம் கேட்டாங்க தான் நான் பேசாம விட்டுட்டேன், ஒன்றும் சொல்லல, ரொம்ப அடிபட்டு இருக்கு சார். சார் நிறைய தீக்காயம் பட்டிருக்கு சார், அது ஆறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், இவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க சார், சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் வச்சிருக்கணும், எப்படி சார் இப்படி அடிபடுறதுக்கு விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சாங்க, அதான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்க சேது, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும், குழந்தை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் குழந்தையும் நல்லா இருக்கணும், தமிழும் நல்லா இருக்கணும் டாக்டர், அதுக்கு கொஞ்சம் பாருங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் நாங்க எங்களோட கடமையை பண்ணுதான் செய்வோம் சார், கண்டிப்பா நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் சார், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும் அதுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. வேற வழியில சேதுவும் அங்க இருந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா தமிழ் கண் முழிக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ல குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அதனால எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அதே சமயத்துல ராகேஷ் வந்து அந்த ஃபுட்டேஜை தேடினவரு உடனே தாமரைக்கு ராகேஷ் கால் பண்றாங்க. ராகேஷ் சொல்லு ராகேஷ் அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. அப்பதான் ராகேஷ் சொல்றாரு, இது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அவங்க டெலீட் பண்ணல, சிசிடிவி ஃபுட்டேஜ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ராகேஷ் சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு தாமரை சொல்றாங்க. அதுக்கு ராகேஷ் சொல்றாரு, அது ஒண்ணு இல்ல தாமரை, இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறப்போ ஒரு சீனை மட்டும் டெலீட் பண்ணோம்னா அதை டெலீட் பண்ணிடுவாங்க, ஆனா ஹார்ட் டிஸ்க்ல அது ஒரு ஓரத்துல ஹைடா இருக்கும், நம்ம அதை சில பல சாஃப்ட்வேர் போட்டு அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இவங்க ரெக்கார்டே பண்ணாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜவே ஆஃப் பண்ணனால அது ரெக்கார்டே ஆகல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறாங்க தாமரை. சே நம்ம ஒரு பிளான போட்டா இப்படி ஒரு சொதப்பிருச்சே, எப்படி இருந்தாலும் அவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது தாமரை லைன்ல இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ராகேஷ். லைன்ல இருக்கதான் ராகேஷ், சரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு, என்னடா இது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பட்டாசு வெடிச்சதுல அந்த இடத்துல போய் இவங்க தேடுறாங்க. தேடும் போதுதான் ஒரு சூப்பரான தடயம் கிடைக்குது. போஸ் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து வேலியை தாண்டி தாண்டி தானே வந்து அந்த பட்டாசெல்லாம் இருக்க பெட்டிக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சு நின்னு பின்னாடி பக்கம் ஒளிஞ்சு நின்னுகிட்டு அந்த மத்தாப்ப பருத்தி அந்த பட்டாசுல வச்சு விட்டுட்டு ஓடிடுறாரா. அது வெடிக்க போகுது அப்படிங்கிற பதட்டத்துல எழுந்திரிச்சு வேகமா ஓடி இருப்பாரு போஸ். அவரோட சட்டை பாக்கெட்டு கிழிஞ்சு அந்த வேலியிலேயே மாட்டிக்கிச்சு. அந்த ஃபென்ஸ்ல சட்டை பாக்கெட்டோட துணி அங்க மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறாங்க. தாமரை அப்படி பாக்குறாங்க, ஆகா இது சட்டை பாக்கெட்டே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சட்டை பாக்கெட்ல எந்த கடையில இதை தைச்சோம் அப்படின்னு டெய்லர் கடை பேரும் போட்டிருக்குது. அந்த டெய்லர் கடை பேரை போட்டோடவே சூப்பர் போ, இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நேரா அந்த டெய்லர் கடைக்கு போய் இந்த சட்டையை யாரு தைச்சு வாங்கினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா ஏகப்பட்ட பேர் இங்க தைக்கிறாங்க, யாருன்னு எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், ராஜா அங்க ஐயா வீட்டுல இருக்க ஆம்பளைகளுக்கு யாராச்சும் துணிக்கு நீங்க தைச்சு தர்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அட ஆமாங்க போஸ் அண்ணனுக்கு தான் தைச்சு தர்றோம் அப்படின்னு அந்த கடையில சொல்றாங்க.
மாட்னாண்டா போஸ் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படியே மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க தாமரை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போறப்ப திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. உடனே இது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வீடியோ ரெக்கார்டு போட்டுக்கிட்டு அந்த கடைக்கார அண்ணாக்கு தெரியாம, ஏன்னா இந்த சட்டை பாக்கெட்டு யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், தெரியுமேம்மா போஸ் அண்ணனு தான், அவரு தான் இங்க தைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன்ட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. நேரா நம்ம சாவித்திரி கிட்ட போய், அம்மா யார் இதை செஞ்சான்னு சொல்லி அந்த கல்லனை கண்டுபிடிச்சாச்சுமா. யாருடி தாமரை? வேற யாரு, நம்ம சொன்ன மாதிரிதான் போஸ் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. போஸா? நிஜமாடி வாடி? ஆமாமா, இனி அவனை சும்மா விடக்கூடாது, மாமா கிட்ட புடிச்சு மாட்டி விட்டோம்னா நமக்கு தான் நல்ல பேரு அப்படின்னு தாமரை சொல்லுவோம். ஆமாடி தாமரை, நமக்கு நல்ல பேரும் தான், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்ல. ஆமா, இது மட்டும் போதாதுமா, நம்ம கிட்ட இந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மாமா கிட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோ, இது ஆதாரம் பொய்ன்னு சொல்லி எப்படியாச்சும் அவங்க இதுல இருந்து ஜெயிச்சிடுவாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஆதாரம் எனக்கு வேணும், திரட்டிட்டு அதுக்கப்புறம் மாமா கிட்ட போய் மாட்டி விடுறான் அப்படின்னு சொல்றாங்க. தாமரை நேரா வீடியோவை ரெக்கார்டு போட்டுக்கிட்டு ஈஸ்வரியோட பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க போஸ், சித்ரா, ஈஸ்வரி எல்லாரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னாசி இல்லாதனால ரொம்ப குச்சியில வேற இருக்காங்க. ஏன்னா தன்னாசி இருந்தாதான் ஏதாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சா இவங்க 3 பேர்த்தையும் போட்டு சாத்துவாரே. அதனால ரொம்ப சந்தோஷமா இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை வர்றதை பார்த்துட்டு, வா தாமரை, என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒன்னும் இல்லாத, போஸை பார்த்து பேசலான்ட்டு வந்தேன் அப்படின்னு தாமரை சொல்லவும், போஸை பார்த்து நீ என்னது பேச போற அப்படின்னு சொல்லவும், இருக்குது அத்தை, இருக்கு, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி சட்டை பாக்கெட்டு எடுத்து காமிக்கிறாங்க. போஸோட ஷர்ட் பாக்கெட்டு. அதை பார்த்த உடனேவே போஸுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே போஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமா இது எதுக்கு என்கிட்ட காட்டுற, இது யாரோடது உனக்கு தெரியுதா போஸ் இந்த சட்டை பாக்கெட்டு? எனக்கு என்ன தெரியும், என்னோடதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லவும், எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லி நீ ஏன் மாட்டீரடா போஸ், நான் இப்போ உன்னோட சட்டைன்னு ஏதாச்சும் நான் சொன்னா, நீ ஏன் எதுக்கு இது என்னோட சட்டை இல்லைன்னு சொல்ற? அப்ப நீ தான் இதை பண்ணிருக்க இல்ல போஸ்? என்ன பண்ண? அம்மா என்னமா இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அவன் என்னடி பண்ணா, எதுக்கு அவனை போட்டு வம்பு இழுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே, அத்தை அத்தை போதும், தமிழ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பட்டாசு இயற்கையா வெடிக்கல, அதை நீ தான் வெடிக்க வச்சேன்னு தெரிஞ்சு போச்சு போஸ், உண்மையை ஒத்துக்கோ, நீ உண்மையை சொல்றதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழியை நான் செய்ய வேண்டியதான், வேற என்ன பண்றது அப்படின்னு தாமரை சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி பண்ணுவ, எங்க சொல்லு பார்க்கலாம், என்ன பண்ணுவா அப்படின்னு அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு வர்றாங்க. சித்ரா சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா, நம்ம வசமா மாட்டிட்டு இருக்கோம், நீ பாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிடாத அப்படின்னு குசு குசுன்னு சொல்றாங்க. சித்ரா அதை கேட்டுட்டு அமைதியாயிடுறாங்க. ஈஸ்வரி, போஸ் சொல்றாரு, இங்க பாரு, நீ பாசாம கிளம்பு தாமரா, இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே தலையிடல, எனக்கு தெரியும் போஸ், உனக்கெல்லாம் அவ்வளவு கெத்தெல்லாம் இல்ல, உனக்கு அவ்வளோ தைரியமும் இல்லை, இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு அப்பவே சந்தேகம்தான், இருந்தாலும் நீ பண்ணிருப்பியோன்னு ஒரு நினைப்புல வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே கோவம் பயங்கரமா வருது போஸுக்கு. என்னன்னு சொம்ப பையன் நினைச்சியா, நீ மத்தவங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா, நான் தாண்டி அந்த பட்டாசை வெடிச்சேன், இப்ப என்ன என்ன நீயா வெடிச்ச, நம்பிட்டேன் அப்படின்னு வேணும்னே போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க தாமரை. நான் தான் அந்த தமிழ் அடிபடணுங்கிறதுக்காக தான் அந்த பட்டாசு பெட்டியில போய் கம்பி மதாப்ப பெருத்தி அந்த டப்பாக்குள்ள போட்டு வந்தேன், அதனாலதான் அங்க இருக்க பட்டாசு எல்லாமே வெடிச்சுது. என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமா காயம் இருக்கணும் தமிழுக்கு, ஆனா கொஞ்சோண்டு காயத்தோட தப்பிச்சுக்கிட்டா. டேய் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேது தாண்டா, அவன் வந்து காப்பாத்திட்டான்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு சித்ரா சொல்றாங்க, ஒவ்வொரு தடவை அவ தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கா, எனக்கு அதுதான் கோவமா வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம தாமரைக்கு ஒரே சந்தோஷம். தானா வந்து ஆடு குழியில மாட்டிக்கிச்சு, ஓவரா வாக்குமூலம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கிறாங்க பயப்பிள்ளைங்க பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஓ நீங்க தான் பண்ணீங்களா, அப்ப கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்டோடனே இவங்க 3 பேத்துக்கு டவுட் வருது. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா அவ பாட்டுல ஒண்ணுமே பேசாம கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா அவ கிடக்குறாமா ஒரு லூசுமா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு போஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நம்ம தமிழ் கொஞ்சம் கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே அணத்த ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட நர்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க, தமிழ் கண்ணு முழிச்சிட்டாங்க, இப்ப அணத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வந்து பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா நார்மலுக்கு வந்துட்டாங்க, ஆனா வலிதான் ரொம்ப அதிகமா இருக்குது, அதுக்கு அணத்துக்கிட்டே இருக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர், தமிழுக்கு இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணு முடிச்சிட்டாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பேரை சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்கன்னு நர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நேரா தமிழோட குடும்பத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க. பாட்டிய
தெரியலையே. மோகனா தான் ரொம்ப பதறி போய் கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ் கண்ணு முழிச்சிட்டாளா அப்படிங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி கண்ணு முழிச்சிட்டா, நல்லா இருக்கா, ஓகேவா. நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அனுத்துக்கிட்டே இருந்தனால ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன், அது போட்டுருவாங்க, கொஞ்சம் சரியாயிரும், நீங்க சாயந்தரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், குழந்தை டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட் பாய் வந்து, மேடம் தமிழ் மேடமோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே வர்றாங்க. சேதுவும் நின்றுகிட்டு குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்படின்னு பதறிட்டு இருக்காரு. சேது தமிழ் நல்லா இருக்காங்கன்னு நினைச்சோன்னே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் வந்தோன்னு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்காரு சேது. டாக்டர் வந்து சொல்றாங்க, குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு, ஸ்கேனிங்ல பார்த்துட்டோம், மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன், அதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏன்னா வயிற்றுல ரெட்டை பிள்ளை இருக்குதுல்ல, அதனால பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. பாட்டி தான் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாதீங்க டாக்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா டாக்டர் மறந்துட்டு ரெட்டை குழந்தைங்க வயித்துல இருக்கு, அதனால பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. அப்படி பாட்டி வளரி வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. வேற வழி இல்ல, அப்புறம் சொல்லிதான் ஆகணும். ஆமாங்க சார், உங்க மருமகளுக்கு வயிற்றுல ரெட்டை குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது, அதனாலதான் கொஞ்சம் கூடுதல் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே இதை கேட்ட நம்ம சேதுக்கு தலகால் புரியல, தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுறாரு. அவ்வளோ சந்தோஷம் ஆயிருது சேதுக்கு. ஓடி போய் கருப்பண்ணாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. அப்போ கருப்பண்ணா சொல்றாரு, இப்பனாச்சும் அந்த தமிழை மன்னிச்சு ஏத்துக்கையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமைதியா ஆயிடுறாரு சேது. ஆனா மனசுக்குள்ள பயங்கர குஷி ஆயிடுறாரு. எப்படியோ தமிழும் நல்லா ஆயிட்டாங்க, குழந்தைகளும் நல்லா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு டாக்டர். ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க, தீக்காயம் கொஞ்சம் அதிகம் பட்டிருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அப்புறம் சத்து ஊசி கொஞ்சம் போடணும், குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஊசி எல்லாம் போட வேண்டியது இருக்கு, நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிட்டு சத்து ஊசியை போட்டுட்டு போய்க்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட முந்திரி கொட்டையாட்ட சேது வந்து, அதெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி அப்படி சேதுவை பாக்குறாங்க. அது அப்பதான் அது வந்து, இல்ல அவ எப்படி தனியா நடந்து வர முடியாதுல்ல, அதான் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பாட்டி. எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சதும் நல்லதுதான் அப்படின்னு பாட்டி நினைச்சுக்கிறாங்க. மோகனாக்கும் சரி எல்லாத்துக்குமே ஹாப்பி. வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா டாக்டர் அப்படின்னு தன்னாசி கேக்குறாரு. ராஜாங்க சொல்றான், ஆமா டாக்டர், இப்போ என் மருமகள் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா கூட்டிட்டு போலாங்க, ஆனா இப்ப வேண்டாம், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்க ஊசி போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் அந்த மருந்தெல்லாம் போட்டுக்குங்க, டெய்லி வந்து ட்ரெஸ்ஸிங் வேற பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் அதெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துருவேன் டாக்டர் அப்படின்னு சேது சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்க மோகனா கிட்ட சொல்றாங்க, வீட்டுல வடை பாயாசத்தோட ஏற்பாடு பண்ண சொல்லு சாப்பாடா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சொல்லிடுறேங்க. அப்புறம் மோகனா, தமிழை கூட்டிட்டு போறப்போ ஆரத்தி எடுக்கணும், அதனால ஆரத்தில கரைச்சு வைக்க சொல்லிரு, சாவித்திரி கிட்டயோ அல்லது ஈஸ்வரி கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மோகனாவும். பாட்டி சொல்றாங்க, டே ராஜாங்கம் என்னத்தா சொல்லாத்தா, இல்ல இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டுமேடா, மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாக வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாத்தா, மத்தவங்களுக்கு எல்லாம் வேண்டாத்தா, சொல்ல வேண்டாம், நம்ம குழந்தை பிறந்த பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டே மத்தவங்கன்னு சொன்னது ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட கூட சொல்ல வேண்டாண்டா அப்படின்னு. ஏன் அத்தா, அவ நம்ம வீட்டு அழகுதானே, டே காரணமா தாண்டா நான் எல்லாமே சொல்றேன், வேண்டாண்டா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் மோகனா சொல்றாங்க, அத்தை தான் சொல்றாங்களேங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. மோகனாவும் சொல்றான், ஆத்தாவும் சொல்றாங்க, எதுக்கு, சரி ஆத்தா வேண்டாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாரு. தனாசி நீயும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லும் போதே, இல்ல நானும் சொல்ல மாட்டேன், ஆத்தா சொல்றது கரெக்டா தான் இருக்குது, அப்படியே பண்ணிக்கலாம் விடுங்க, குழந்தை பிறந்தோடனே இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம், எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட வில்லங்கத்தனம்னா நம்ம தன்னாசிக்கு தான் தெரியுமே, ஏதாச்சும் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயத்துலதான் அவரும் வேண்டான்னு சொல்லிடுறாரு. டே கருப்பு நீயே அப்படின்னு சொல்லும் போது, நான்லாம் சொல்லவே மாட்டேன் மச்சான், நீங்க கவலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேது வர்றாரு. கை நிறைய பாத்தீங்கன்னா சாக்லேட்டை வாங்கிட்டு வர்றாரு. என்னடா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குதான், எனக்கு ரெட்டப்புள்ள பிறக்க போகுதுல அப்படின்னு சொல்றாரு. அப்பா அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழுக்கு அந்த வீடு கொஞ்சம் அவுட் ஹவுஸ் வசதியா இல்ல, ரெட்டை குழந்தைய வேற வயித்துல வச்சிருக்கா, ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே நான் வாங்கி போட்டிருக்கேன், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, அவளா தனியா செஞ்சிட்டு இருக்காளா, பேசாம நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போதே பாட்டி சொல்றாங்க, டேய் இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்குமே
எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்பத்தா சொல்ற? ஆமாண்டா, யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். வீட்ல இருக்க ஒருத்தருக்குமே தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் போய் சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்லவும், சேது ஏன் அப்பத்தா சொன்னா என்ன? டேய் நான் சொல்றத கேட்கறே இல்லையா? சரி சரி விடு, நான் சொல்லல. இதுக்குள்ள இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருது. டாக்டர் வந்து சொல்றாங்க, ராஜாங்கத்தை கிட்ட வந்து உங்க மருமகளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க. நோ ப்ராப்ளம் இனி. நான் சொன்ன மாதிரி மருந்து போடுறதுக்கும் ஊசி போடுறதுக்கு மட்டும் கூட்டிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழும் அப்படியே மெதுவா எழுந்திருச்சு நடந்து வர்றாங்க. ஏய் பாத்து நடா அப்படின்னு வந்து தமிழை வந்து புடிச்சுக்கிறாரு சேது. கருப்பண்ணங்கிட்ட சொல்றாங்க, மாமா அந்த வீல் சேர் எடுத்துட்டு வா மாமா, தமிழ் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. காருக்கு பக்கத்துல போன பின்னாடி வீல் சேர்ல இருந்து இறங்குறாங்க. தமிழ் இறங்காத அப்படின்னு பயங்கர சத்தம் போட்டுட்டு, இங்க தமிழே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அப்படியே அலாக்கா தூக்கி வண்டிக்குள்ள வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டிக்கு மோகனாக்கு எல்லாத்துக்குமே குஷிதான். எப்படியோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா சரி அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியே தமிழ் நம்ம சேதுவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்த்துட்டே இருக்க? நல்லா உட்காரு, காலில் அடிபட்டு இருக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இந்த பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு இருக்க, வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ற திட்டிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அந்த திட்டுறதெல்லாம் நம்ம தமிழுக்கு அப்படியே காதுல அப்படியே பாசமா பேசுற மாதிரி காதுல அப்படியே விழுகுது தமிழுக்கு. தமிழுக்கும் செம்ம சந்தோஷம். தமிழுக்கு இன்னும் அந்த குழந்தை ரெட்டை குழந்தை அப்படிங்கிற விஷயமே தெரியாது. எல்லாரும் வண்டியில ஏறி உக்காந்தோடனே கருப்படம் போய் டிரைவ் பண்ண போறாரு. ஆனா நீ எந்திரி, நான் தான் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா வண்டியை ஓட்டிக்கிட்டு போறாரு. கருப்பண்ணன் பயங்கர கடுப்பாயிராங்க. என்னத்தடா வண்டியை ஓட்டுற அப்படின்னு கேக்குறாரு. சும்மா இரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கவும் ராஜாங்க சொல்றாரு, டேய் இப்படியே உருட்டிக்கிட்டு போனேன்னா நாளைக்கு தாண்டா வீட்டுக்கு போய் சேருவோம், கொஞ்சம் வேகமா போடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லப்பா, தமிழே கர்ப்பமா இருக்கா, அதனால பார்த்து பக்குவமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டேய் இத்தனை நாளா உன் பொண்டாட்டி கர்ப்பமா தான்டா இருந்தா அப்படின்னு பாட்டி சொல்லவும், அது ஒரு கர்ப்பம், இது 2 கர்ப்பம் இல்ல அப்படின்னு சொல்லவும் திருன்னு முழிக்கிறாங்க. தமிழ் என்ன உளறிட்டு இருக்காரு உங்க பேரன் அப்படின்னு பாட்டி கிட்ட கேட்கும் போது மோகனா சொல்றாங்க, தமிழ் உனக்கு விஷயமே தெரியாதா அப்படிங்கும் போதே பாட்டி சொல்றாங்க, அவளுக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் என்ன சொல்றீங்க அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல தமிழ், நீ ஆக்சுவலா உன் வயித்துல வளருது ஒரு குழந்தை இல்ல ரெட்டை குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே தமிழுக்கு இது பயங்கர இன்ப அதிர்ச்சியா இருக்கு. தமிழ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. வீடு வந்துருது. அப்ப பாட்டி சொல்றாங்க, டே இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அதான் சொல்லிட்டேல அப்பதான் நாங்க யாரும் சொல்ல மாட்டோம், தமிழ் நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வேண்டாம் அப்படின்னு தமிழ் கேட்கும்போது, நீ கர்ப்பமா இருக்கல அதான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு தமிழ் சொல்லவும், அட ரெட்டை புள்ளையா இருக்குல்ல உன் வயித்துல, அதனால அதை சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்டி, நீ ஒரு மக்காவே இருக்கிற அப்படின்னு திட்டாங்க பாட்டி. ஏமாச்சு இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும் கருப்பண்ணன் சொல்றாரு, ஆமாத்தா நீ எப்ப பார்த்தாலும் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு திட்டாம கொஞ்சவா செய்வாங்க, உனக்கு ரெட்டை புள்ள இருக்குன்னு வீட்டுல சொல்ல வேண்டாங்கிறாங்க, இதோட மறந்துருங்க எல்லாருக்கும் தமிழ் வயித்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமா நீ சொல்றது கரெக்ட் தான், எல்லாரும் மறந்துருங்க, ஆனா நான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேது. சேது சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேது இப்பதான் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைச்சு அவரும் சந்தோஷத்துல இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா தமிழை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. தமிழுக்கு செம்ம வழியில உட்காந்துருக்காங்க. தமிழெல்லாம் படுக்க வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் ஹாலுக்கு வர்றாங்க. அப்புறம் ஈஸ்வரி குடும்பம் சித்ரா குடும்பம் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. தாமரை எல்லாம் போஸ் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து எப்படி இருக்கு தமிழுக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு பாட்டியும் மோகனும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தாமரை சொல்றாங்க, போஸ் சொல்றாரு, ஒரு சின்ன வேலை இருக்கு பெரியப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க போஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இந்த பட்டாசு இப்படி எல்லாமே ஒட்டு மொத்தமா வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் போஸ் பதறாரு. ஆஹா நம்மள மாட்டி கொடுத்துருவாளோ அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி அவ வச்சிருக்கிறது சாதாரண ஒரு பாக்கெட்டை வச்சுட்டு என்ன இவ செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருக்காரு. என்ன தாமரை சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ராஜாங்க. ஆமா மாமா, இது சும்மா தானால நீங்க நினைச்ச மாதிரிலாம் வெடிக்கல, பட்டாசு வெடிச்சதுக்கு காரணமே வேற ஒருத்தர் தான், வேணும்னே இந்த நிறைய இருந்த பட்டாசு பாக்ஸ்ல வெடிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் இதை செஞ்சது, எந்த ராஸ்கல் செஞ்சா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. இதை கேட்டுட்டு தன்னாசிக்கு பயங்கர கோவம் வருது. எந்த படுபாவி பையன் அப்படி பண்ணுனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சேது தாமரை தூங்க வச்சுட்டு வர்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க. டேய் நேத்து தமிழுக்கு பட்டாசு வெடிச்சு நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்ல, ஆமா
ஆமா, அதுக்கு இப்ப என்ன சித்தப்பா? அந்த பட்டாசு சும்மா சாதாரணமா தானா வெடிக்கல, வேணும்னே வெடிக்க வச்சிருக்காங்களாமா அப்படின்னு தாமரை சொல்றா அப்படின்னு சொன்னோடனே, என்ன தாமரை சொல்லிட்டு இருக்க மாமா? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் வெடிக்க வச்சாங்க, அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் யாருன்னு சொல்லு, அவனை என்ன பண்றான் பாருன்னு சேது செம்ம கோவமா பேசுறாங்க. அப்படியே போஸ பாக்குறாங்க. போஸ் திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி தாமரை கஞ்சாட காமிக்கிறாங்க. அமைதியா நின்னுட்டு இருக்காரு போஸ். போஸ் சொல்றாருமா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா அப்படிங்க. சரி சரிடா, கிளம்பு கிளம்பு அப்படிங்கவும், டேய் இப்ப நீ எதுக்கு போற, நில்லு, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாரு தன்னாசி. மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நான் அனுப்பிச்சு விடுமா அப்படின்னு ஜாட காமிக்கிறாரு போஸ். ஏங்க அவன் என்னங்க இங்க நின்னுட்டு பண்ண போறான், அவன் கிளம்பட்டுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இப்ப எதுக்குடி அவனுக்கு நீ ஜால்ரா போட்டுட்டு இருக்க, ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருங்க, நீ சொல்லு தாமரா அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா பாக்கெட் எடுத்து காமிக்கிறாங்க. அதாவது அந்த கிழிஞ்சு போன பாக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து காமிக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு ராஜாங்க காமிக்கிறாரு. இது அந்த பட்டாசு வெடிச்ச இடத்துல நான் ஃபுல்லா தேடி பார்த்தேன். இது இந்த ஃபென்ஸ்ல, அதாவது அந்த வேலியில வந்து மாட்டி இருந்தது, அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போதே போஸ் சொல்றாரு, என்ன தாமரை நீ பேசிட்டு இருக்கிற, யாராச்சும் ஒருத்தர் வர்றப்ப தெரியாம சட்டை கிழிஞ்சு போய் இருந்திருக்கும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறப்போ, இருக்கு மாமா இருக்கு அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அந்த டெய்லர் கடை இருக்குதுல்ல, அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. டெய்லர் கடை அண்ணா சொல்றாருல, இது போசு தம்பி தான் இந்த சட்டையை எங்க கடையில தைக்கிறாரு, ரெகுலராகவே எங்க கடையில தான் தைப்பாரு அப்படின்னு சொன்னாங்களா. அந்த வீடியோவை காமிச்சோடனேவே பயங்கர கோவப்படுறாரு தன்னாசி. ராஜாங்கம் ரெண்டு பேரும். ராஜாங்கத்துக்குன்னா பயங்கர கோவம். சேது கோவமெல்லாம் படல, நேரா போய் நம்ம போஸோட சட்டையை பிடிச்சிடறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க போஸ், என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே, ஆனா விடுன நான் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லி சட்டையை படுக்குன்னு புடுங்கிட்டு வர்றாரு போஸ். பெரியப்பா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பெரியப்பா, இது என் சட்டையா இருந்தாலும் நான் எப்பயாச்சும் ஒரு தடவை கிழிச்சிருந்திருக்கலாம்ல, நான்லாம் போகல பெரியப்பா, அது பட்டாசுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல பெரியப்பா அப்படின்னு சொன்னோன்னே தாமரை சொல்றாங்க, மாமா இன்னொரு ஆதாரமும் இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தையும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் போட்டு காமிக்கிறாங்க. நான் தாண்டி இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல, போஸ் பேசுனது, ஈஸ்வரி பேசுனது, சித்ரா பேசுனது எல்லாமே தாமரை தான் பதிஞ்சு வச்சிருக்காங்களே. அந்த வீடியோ ஃபுல்லா போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னேவே நம்ம போஸ அடிக்கிறதுக்காக சேது ஓங்கிட்டு கைய ஓங்கிட்டு போறாரு. அதுக்குள்ள பல்லான்னு ஒரு கணத்துல விடுகுது போஸுக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ராஜாங்கம் தான். என்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்க, அதுவும் வயிற்று புள்ள காரியங்கிறதும் கூட உனக்கு தெரியாம என்ன ஒரு விஷயத்த பண்ணிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரட்ட கேக்குறாரு. ஏமா சாதாரணமாவே இது மாதிரிலாம் செய்யக்கூடாது ஒருத்தருக்கு, ஆனா இது வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளகிட்ட இது மாதிரி பட்டாசை வெடிக்க வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்ன ஒரு ஜென்மமோ தெரியல அப்படின்னு சொல்லவும் பாட்டி சொல்றாங்க, இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்த்தாதான்னு அப்பவே சொன்னலடா ராஜாங்கம், பாரு என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லவும், ஆத்தா இரு ஆத்தா நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே தன்னாசி வந்துடுறாரு. ஆனா இவங்களெல்லாம் இப்படிலாம் விட்ட ஆகாதன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. சாட்டையிலேயே போஸ், ஈஸ்வரி, சித்ரா மூணு பேர்த்தையும் சும்மா வெளுத்து வாங்குறாரு. அடி தோலெல்லாம் உழிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுனால அமைதியா இருந்துக்கிறாரு சேது. ஏன்னா போஸ் மேல செம்ம கடுப்புல இருக்காரு சேது. அதுவும் ரெட்டை குழந்தைன்னு வேற சொல்லிட்டாங்களா. ஏற்கனவே வெளியே தெரியாம பயங்கர அக்கறையா தான் இருப்பாரு தமிழ் மேல சேது. இதுல ரெட்டை குழந்தைங்க வேற சொல்லிட்டாங்க. இன்னும் கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுல போய் இப்படி வெடிய வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பயங்கர கடுப்பு. ஆனா அப்பாவும் சித்தப்பாவும் அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால அமைதியா இருக்காங்க. அடிச்சு முடிச்சிடறாரு. அந்த சாட்டைய பிஞ்சு போற அளவுக்கு மூணு பேத்தையும் அடிச்சிடுறாங்க தன்னாசி. ஆனா இது மட்டும் உங்களுக்கு பத்தாதானே, இவங்க மூணு பேத்தையும் இங்க இருந்து துரத்துங்கண்ணா அப்படின்னு தன்னாசி சொல்றாரு. ராஜாங்க சொல்றாரு, கண்டிப்பா அதைத்தான் நான் செய்ய போறேன். இந்த போஸும் சரி, ஈஸ்வரி, சித்ரா மூணு பேத்துக்கும் நான் தண்டனை கொடுக்குறேன். எப்பயும் போல மாட்டு தொழுவத்துல போய் உக்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் சும்மாலாம் இனி இருக்கக்கூடாது, நீங்க சாப்பாடு ஆக்கிலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. வீட்டுல சாணி எடுத்து சாணி வரட்டி தட்டி காய வச்சு எடுத்து வைக்கணும். போஸ் நீ என்ன பண்ணணும்னா, டெய்லியும் அதிகாலையில எழுந்திருச்சு போற ஏறு உழுது அங்க இருக்க வயக்காட்டு வேலை எல்லாத்தையும் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க ஆளுகளா சேர்ந்து இத்தனை வேலையும் பண்ணணும். நைட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியப்பா அப்படிங்கும் போது, இங்க பாரு உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுக்கல, இந்த தண்டனையோட விட்டேன்னு நினைச்சுக்கோ, அப்புறம் அங்கே இங்கேன்னு சொல்லி எவனாச்சு கிட்ட கெட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான்டா, நீ நல்லவன் தாண்டா, திரும்பவும் உன்னை சேர்த்துன, மறுபடியும் இப்படி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு பல்லாருன்னு கன்னத்துல அரைகிறாரு போஸ. ஏன் ஈஸ்வரி
அவனுக்கு தான் அறிவுல அவன் ஒரு முட்டாள்னா உங்க 2 பேத்துக்கு எங்க போச்சு அறிவு? அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இத பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, மாமா தெரியாம பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நீங்க இதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நீங்க டெய்லியும் 10,000 வரட்டிய தட்டி முடிச்சுட்டு தான் சாப்பாடு வந்து சாப்பிடணும். ஆத்தா இவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போடாதீங்க. அவங்கள சாப்பாடும் பண்ணவும் சொல்லாதீங்க. டெய்லியும் கஞ்சி, களி அது மாரியே குடுங்க. மோகனா புரியுதா? அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க என்ன இருந்தாலும் அப்படிங்க நான் சொன்னத செஞ்சு தான் ஆகணும். மீறி கீறி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூடயே உங்களையும் அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. ராஜாங்கம் தன்னாசி பாக்குறாரு. என்ன அண்ணன் சொல்லிட்டு போறத எதிர்த்து பேசுறீங்களோ? மறுபடியும் அந்த மாட்டு கொட்டகையிலே போய் உக்காருங்க. அப்பனா தான் உங்களுக்கு அறிவு வரும். ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? அந்த வயித்து புள்ளக்காரிய போய் இப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறாங்க. போதுங்க நிறுத்துங்க. சாட்டையில அடிச்சு எங்கனால கையும் கூட அசைக்க முடியல. மறுபடியும் போட்டு எதுக்குங்க அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டி. இவனுக்கு பாசம் கொடுத்து கொடுத்து கூறு கெட்டு போக வச்சிருக்கிற. இதெல்லாம் எங்க முடியுமோ போய் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்பாடா எப்படியோ போயிட்டாரு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா போசு, சாவித்திரி, சித்ரா 3 பேர்த்தோட துணியும் சூட்கேஸ்லயும் பேக்லயும் எடுத்து வச்சு கொண்டு போய் வெளியே தூக்கி வீசி எறிகிறாரு. அப்பா அப்படிங்கிறாரு போஸ். வாய மூடு. நீ அப்பான்னு கூப்பிடுறதுக்கே தகுதி இல்லடா. நீ என் பையன்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க சாவித்திரி, தாமரை 2 பேருமே. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு போஸ் சொல்றாரு. போதும்டா நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியே தள்ளி விடுறாரு தன்னாசி. இது எல்லாத்தையுமே சேதுவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் பண்ணது சேதுக்கு செம்ம கோவம். அப்புறம் என்ன எப்பயும் போல நம்ம போஸ், ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் போய் மாட்டு கொட்டகையில போய் உக்காந்துட்டு ஒரே கவலையா உட்காந்துருக்காங்க. என்னடா போஸ் இப்படி ஆயிடுச்சு? மா இனிமேல் இதை ஏதாச்சும் பேசுறேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதை எழுதிச்சு வேற பக்கம் போய் உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சித்ரா சொல்றாங்க, விட்டுமா அவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கிறான். நீ எதுக்குமா சும்மா பேசிட்டு இருக்க? விடு விடு அப்படின்னு சொல்றாங்க. டே போஸ் சாரி போஸ், போது நிறுத்த. அந்த தாமரை இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சும் கூட பாக்கல. அந்த தாமரை நான் சும்மா விட மாட்டேம்மா. ஏன் இப்பதான்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனைக்கு கால எடுத்து வைக்காதடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும் போதே நான் தாமரைய என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தாமரை கழுத்துல தாலிய கட்டி என் காலுக்கு அடியில அவளை கொண்டு வந்து போடலைன்னா பாரு அப்படின்னு சொல்லவும், டே தாமரை கழுத்துல தாலியை கட்ட போறியா? டே உனக்கு பணக்கார பொண்ணா பார்த்து வச்சிட்டு இருக்கிற, நீ என்னன்னா அவ கழுத்துல போய் தாலியை கட்டுறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லவும், ஆமாமா அவளை பழி வாங்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. இந்த சேதுவை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு அலையறால, என்னை எவ்வளவு மனசு கஷ்டப்படுத்தி இந்த மாட்டு தொழுவத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா. அவ கஷ்டப்பட வேண்டாமா? வேணும்னாலும் பாரு அவ கழுத்துல தாலிய கட்டி என் பொண்டாட்டியாக்கி கொண்டு வந்து நான் கொடுமைப்படுத்தல. என் பேரு போஸ் இல்ல அப்படின்னு சபதம் போட்டுட்டு இருக்காரு போஸ். சித்ரா சொல்றாங்கம்மா இவன் என்னென்னமோ பிளான் போடுறாமா. எனக்கு என்னமோ இவன் பிளான் போடுறத பார்த்தா கொஞ்ச நாள்லாம் இங்க தங்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் இங்க தங்குற மாதிரி பண்ணிடுவான் போல இருக்குதுமா. இவன் மனசை மாத்த பாரு அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் மனசை எங்கடியும் மாத்துறது? அவன் என்னைக்கு மாறி இருக்கான்? நாம சொல்றதை என்னைக்கு கேட்டிருக்கிறான்? என்னமோ போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிரா தாமரை கழுத்துல தாலிய கட்டி அவளை பழி வாங்குறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு போஸ். வீட்டுல இப்ப எல்லாருமே ஹாப்பி. தாமரை, சாவித்திரி 2 பேரும் ஈஸ்வரி இருக்க மாட்டு தொழுவத்துக்கு வர்றாங்க. என்ன அண்ணி மறுபடியும் பனிஷ்மெண்ட் போல இருக்குது? அதுவும் இந்த தடவை கால வரையற்ற பனிஷ்மெண்ட் போல இருக்கு. எத்தனை நாள் நீங்க இங்க இருக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு வாய மூடிட்டு போயிட்டு சாவித்திரி, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன், ஏதாச்சும் சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லவும், தாமரை சொல்றாங்க, அத்தை அதெல்லாம் இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எல்லாத்த விட ஒருத்த மாட்டினா பத்தாதுன்னு குடும்பமே மாட்டுற மாதிரி என்னோட வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பயே நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்டா பதில சொல்லி நீங்க தான் இந்த குத்தத்தை பண்ணேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அத்தை. தாமரை சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போஸ் சொல்றாரு, இருக்குடி உனக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், அதை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க தாமரை. ஒரு வழியா சேதுக்கு தமிழ் வயித்துல வளர்றது ரெட்டை குழந்தை அப்படிங்கறது தெரிய வந்துருச்சா? தமிழை தாங்கணும், அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான போட்டுட்டு இருக்காரு. இதுல வேற 2 குழந்தைக்கு பேரெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சேத்துவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. பாட்டி முதல் கொண்டு ராஜாங்கம், மோகனா, வீட்டுல இருக்க எல்லாருமே செம்ம ஹாப்பியில இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.